இரக்கம் மிகுந்த இறைவா, உமது மக்களாகிய எங்கள் மீது இரக்கமாயிரம். சிறப்பாக பல்வேறு மாநிலங்களிலிருந்து டெல்லிக்கு ஒன்று கூடும் விவசாயிகள் மீது இரக்கம் வையும். தங்களின் தேவைகளை அரசிடம் கோரிக்கையாக வைத்து அதை பெற்றுக்கொள்ள வரும் அம்மக்களின் உயிரை பாதுகாத்து அவர்களின் கோரிக்கைகளை எமது அரசு தலைவர்கள் செவிமடுத்து கேட்டு அவர்களுக்கு தேவையான உரிமைகளை சலுகைகளை கொடுத்து அவர்களை மதித்து மாண்புடன் நடத்த தேவையான தாராள மனதை எம் அரசு தலைவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று உம்மிடம் ஜெபிக்கிறோம். அருள் நிறைந்த ஆண்டவரே, நீடிய பொறுமை உள்ளவரே, எமது மாநில தலைவர்கள் மற்றும் ஒன்றிய அரசின் தலைவர்கள் அனைவருக்கும் உமது அருளை அதிகமாக அளித்து ஆசீர்வதிக்க வேண்டும் எனவும் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆழ்ந்து சிந்தித்து பொறுமையுடன் நிதானமுடன் எல்லா செயல்களையும் செய்ய உடனிருந்து வழிகாட்டியருளும். பேரன்பு மிக்க இறைவா, உலகில் உள்ள எல்லா மக்களையும் அன்பு செய்பவரே, இஸ்ரேல் பாலஸ்தீனம் ஆகிய நாடுகளில் துன்புறும் அப்பாவி மக்கள் மீது உமது கருணையை அன்பை பொழிந்து அவர்களை பாதுகாக்கவும், போர் முடிவுற்று மக்கள் நிம்மதியாக சுதந்திரமுடன் வாழ வழிவகை செய்ய உலக நாட்டின் தலைவர்கள் அனைவரும் இணைந்து உடனடியாக முடிவெடுத்து துணிவுடன் செயல்பட உம் ஆற்றலை உம் ஞானத்தை அவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்று உம்மிடம் நம்பிக்கையோடு வேண்டுகிறோம். எங்களின் வேண்டுதலை கேட்டருளும். முழு இதயத்துடன் உம்மிடம் உதவி கேட்கும் அனைவரையும் அரவணைத்து காப்பவரே, மக்களின் அழுகுரலை கேட்டு உம் மனதை மாற்றிக் கொள்பவரே, எம் இந்திய நாட்டில் உள்ள ஏழைகள், பெண்கள், குழந்தைகள், ஆதிவாசிகள், தலித்துக்கள், அகதிகள், பழங்குடியினர், விவசாயிகள் மற்றும் பாதிக்கப்பட்டுள்ள அனைவரையும் பாதுகாத்து வழிநடத்தக்கூடிய சிறந்த தலைவர்களை மக்கள் தேர்ந்தெடுக்க உமது ஆவியின் வரங்களை கொடுக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.